மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலவு டப்பாலாம் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்தது. அதை நாள் நைட்டே கழுவி வச்சுட்டேன். வெறும் அந்த அவுட்டர் போர்ஷன் மட்டும்தான் கழுவி வச்சேன். உள்ளே இருக்கிற அந்த டப்பாலாம் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அது இன்னொரு நாளைக்கு கழிக்கலாம். அது நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை உப்புமா அதுதான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். நைட்டே 2 பேர்த்துக்கிட்டையும் கேட்டு வச்சுக்கிறது லஞ்ச் பாக்ஸுக்கு என்னடா வேணும்ன்ட்டு. ஒருத்தனுக்கு தயிர் சாதம் வேணுமா, இன்னொருத்தனுக்கு லெமன் ரைஸ் வேணுமா. ஏதாச்சும் ஒரு மெனு மட்டும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தனோட பாக்ஸ் காலியாக இருக்கும், இன்னொருத்தனோட பாக்ஸ் அப்படியே திரும்பி வந்துடும். சரி, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாது இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க கேட்குறத செஞ்சு கொடுத்து விட்டுருவேன். ஒயிட் ரைஸ் முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டேன். மேலே இருக்கிற அந்த சாதம் மட்டும் அப்படியே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். அது கொஞ்சம் உதிரியாக இருக்கும், அதில் லெமன் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடியில் இருக்கிற சாதம் மட்டும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அதை லைட்டாக மத்து வச்சு அப்படியே நசுக்கி விட்டோம்னா சாதம் குழஞ்சிரும். அதனால் தயிர் சாதம் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே சைடில் உப்புமாவே ரெடி பண்ணிட்டேன். இந்த சம்பா கோதுமை ரவை உப்புமாவில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுடும்போது அதோட கொஞ்சம் நம்ம இடித்து வச்ச பூண்டு, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி நம்ம உப்புமா ரெடி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் தயிர் சாதமே ரெடி பண்ணிட்டேன் பெரியவனோட லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸ்நாக்ஸ் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு மாதுளப்பழம் வச்சு கொடுத்துட்டேன். அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் சின்னவனுக்கு லெமன் ரைஸ் அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோட பொட்டேட்டோ ஃப்ரை கேட்டிருந்தான். அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பை பாய்.